இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நினைக்குமா மணி செஞ்சது தஞ்சாவூர் மாவட்ட பொறுப்பாளரோட அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் மிகப்பெரிய உள்ள முற்றுகை போராட்டம் நடத்தி உடனடியாக அந்த குண்டர்களை கைது செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சீமான் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இது நாம் தமிழ் கட்சியுடைய பிரச்சனை. ஒரு நாள் நம்ம தேர்தலுடைய வாக்கு ஓட்டு போட போயிட்டோம். ஓட்டு போட போயிட்டு அன்னைக்கு வந்து இதுக்கு வந்து திமுக பணம் வாங்கிட்டு இது பண்ணிட்டீங்க. அது எது நடந்தாலும் திமுக சங்கீதாவை வந்து விஜய்க்கு மேல விவாகரத்து போட்டதுக்கே வந்து திமுகன்னு சொல்றவன் என்ன வேணாலும் சொல்லுவான்ல. அதேதான் இந்த தேர்தல் பரப்புரையில கிட்டத்தட்ட 40 நாட்கள் பேசியிருக்கிறோம். 40 நாட்களும் திமுகவுடைய இந்த ஆட்சியினுடைய தவறுகளை, அடக்குமுறைகளை, அநீதிகளை, எனக்கு நடந்த அநீதிகளை, திமுக செய்த இந்த லாக்அப் மரணங்களை, கனிமவள கொள்ளைய, ஆற்றுமணல் கொள்ளைய, திமுகவுடைய ஊழல்களை, 50 ஆண்டுகால திமுக ஊழல்களை, கருணாநிதி ஈழத்து செஞ்ச துரோகத்தை, பாலச்சந்திரனுக்கு மரணம் குறித்து அங்க ஈழத்துல புலிகளுக்கு செஞ்ச துரோகத்தை, ஈழ தமிழுக்கு செஞ்ச துரோகத்தை, தமிழ் மொழி அழிக்கப்பட்டதை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மேடையிலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் போற போகல அடிச்சு போயிருக்கோம். மக்கள் பிரச்சனைகளை திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் 70 ஆண்டா என்னென்ன பண்ணுனாங்க, எப்படிலாம் ஒரு ஊழல் நடந்துச்சு, எப்படிலாம் கரப்ஷன் பண்ணாங்க, என்னென்ன தொல்லை கரப்ஷன் பண்ணிருக்காங்க, எந்தெந்த அமைச்சர் மீது குற்றச்சாட்டு இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம். சும்மா ஏதாவது பேசணும் அப்படின்னுக்காங்க. அரூர்ல 41 பேர் சாகும் போது அதை பத்தி ஒரு வாய் கூட திறக்காம ஓடி போன கோடைகள் இன்னைக்கு வந்து அனீஸ் பாத்திமாவுக்கு பேசல. யாரு பேசல? அதாவது ஏதாவது பேசணும்னு பேசுறதா.